பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மார்க் 1 அதிகாரம் 15 வசனம் வாசிப்போம். மார்க் 1:15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஆமென். இயேசு கிறிஸ்து மார்க் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பிரசங்கத்தை தான் முதல்ல வைக்கிறார். என்ன சொல்றாரு? காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சொன்னது இன்றைக்கு ரொம்ப ரெலவெண்டா இருக்குதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். காலம் எவ்வளவு சமீபமா இருக்குது அப்படிங்கிற அந்த அடையாளங்களை நாங்க பல வருஷமா நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம் இல்லைங்களா? இப்ப கடந்த 4 ஆண்டுகளை மட்டும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2020 கொரோனா வந்துச்சு, இது வரைக்கும் முடியல. அதுல நிறைய லாக்டவுன், நெருக்கங்கள், நாடுகள் மத்தியில நிறைய குழப்பங்கள் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போக முடியல. இப்படி எல்லாம் பிரச்சனைகளை முதல்ல ஒரு 2 வருஷம் உலகம் சந்தித்து வந்தது. அதுக்கு அடுத்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உக்ரைன் போர் ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? உக்ரைன் போர் இன்று வரை முடியவில்லை. அது தொடர்ந்து யூரோப்ல நடந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்கடுத்து போன வருஷம் இஸ்ரேல்ல காசாவில் போர் தொடங்கியது. இத்தனை மாதங்களா அங்க ஒரு போர் நடந்ததே கிடையாது. கவனிச்சு பாருங்க, அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து தொடங்கி கிட்டத்தட்ட போன வருஷம் ஒரு 3 மாசம், இந்த வருஷம் ஒரு 2 மாசம் முடிய போகுது. ஸோ இது 4-5 மாதங்களா நடந்துகிட்டு இருக்குது. இஸ்ரவேலில் இப்படி ஒரு போர் கடந்த நீங்க ஒரு 75 ஆண்டுகளா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா 1948 இருந்து இஸ்ரேல் சுதந்திரம் வாங்கினது முதல் இன்றைக்கு வரைக்கும் இப்படி ஒரு போர் நடந்ததில்லை. அப்ப இந்த அடையாளங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் வரோம். கர்த்தர் சொன்னபடி ஐரோப்பாவில் போர் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னது, அதே போல இஸ்ரேல் தேசத்துல ஒரு யுத்தம் இருக்கும் அப்படின்னு சொன்ன காரியங்கள் இந்த பூமி கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி எவ்வளவு நெருக்கப்படும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நடந்துகிட்டு வருது. மத்திய 24ஆம் அதிகாரம் நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அங்க பூமியின் மேல் நடக்கிற காரியங்களை குறித்து மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. பட் நாம கவனிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். காலம் நிறைவேறிட்டுன்னு சொல்லிட்டு கர்த்தர் பக்கத்துல என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று அப்படின்னு சொல்லி சொல்றாரு. காலம் நிறைவேறுதுன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யம், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், மனம் திரும்பி சுவிசேஷத்தை நாம விசுவாசிக்கணும். இப்ப மார்க்ல இயேசு கிறிஸ்துவின் முதல் வார்த்தைகளை பார்த்தோம். மத்தேயு புஸ்தகத்திலையும் பார்க்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Matthew 4:17. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆமென். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். மார்க்ல தேவனுடைய ராஜ்யம் அப்படின்றத பார்த்தோம். மத்தேயில பரலோக ராஜ்யம் என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். மத்தேயில மெஜாரிட்டியாவே பரலோக ராஜ்யம் அப்படிங்கிற வார்த்தை தான் வரும். இன்னும் ஒரு சில வசனங்கள்ல அது தேவனுடைய ராஜ்யம் என்கிற வார்த்தைகளும் வந்திருக்குது. இந்த பரலோக ராஜ்யமும் தேவனுடைய ராஜ்யமும் ஒண்ணுதானா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரே ராஜ்யம் தான். இது எந்த ராஜ்யத்தை குறிக்கிறது அப்படிங்கிறத இதுல ஒரு ரகசியம் அடங்கி இருக்குது. எந்த ராஜ்யம்ன்றதை நம்ம கவனிச்சு பார்க்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். மார்க் 11:10. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். இந்த வார்த்தைகளை நல்லாவே கவனிச்சு பாருங்க. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம். இங்க யாருடைய ராஜ்யம் எழுதியிருக்கு? இப்ப மார்க் 1:15 இது தேவனுடைய ராஜ்யம்ன்றதை வாசிச்சோம். மத்தேயு 4:17 பரலோக ராஜ்யம்ன்றதை வாசித்தோம். பட் இங்க கர்த்தருடைய நாமத்தினாலே தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் இல்லைங்களா? அவருடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம், இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று எழுதி இருக்கிறது. சோ பூமியை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து தாவீதின் வழியில பிறந்தவர் தான். அப்படிதான் வசனங்கள் சொல்கிறது. இது தாவீதின் ராஜ்யம் அப்படின்னு சொல்லியும் எழுதியிருக்குது. சோ பழைய ஏற்பாட்டுல விட்டு போன தாவீதின் ராஜ்யத்தை தான் புதிய ஏற்பாட்டுல தேவனுடைய ராஜ்யம் என்றும் பரலோக ராஜ்யம் என்றும் எழுதியிருக்கேன். ஏன்னா தாவீதின் ராஜ்யத்துல தாவீதின் சிங்காசனத்திலே உட்கார போகிறவர் யார்? தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இந்த தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருந்து வந்தவர்? அவர் பரலோகத்தின் தேவன். அவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்ததுனால அந்த ராஜ்யம் பூமியில இருந்தாலுமே
அது பரலோக ராஜ்யம் என்றுதான் அழைக்கப்படும். இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம்னு சொன்னது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். யூதர்கள் எதிர்பார்த்த ராஜ்யம் தாவீதின் ராஜ்யத்தை தான் வந்துட்டு எதிர்பார்த்தாங்க. அதுல யாரு வருவான்னு சொன்னாக்க, பரலோகத்திலிருந்து தேவன் வந்துட்டு பூமிக்கு இறங்கி வந்து தாவீதின் ராஜ்யத்தை வந்துட்டு அவர் மீண்டுமாக கட்டி எழுப்புவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை விசுவாசம் யூதர்கள் மத்தியில இருந்தது. அதனால இந்த பரலோக ராஜ்யம், தாவீதின் ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், இது ஒரே ராஜ்யத்தை தான் குறிக்கிறது. சரி, இந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சோ இன்னைக்கு இந்த பரலோக ராஜ்யத்தின் ஒரு சில இந்த ரகசியத்தின் ஓமைகளை வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த ஓமைகள்ல வந்துட்டு என்ன ரகசியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாம் பிரவேசிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற இந்த 2 காரியங்களை பார்க்கலாம். மத்தேயு 13 44 வாசிப்போம். Matthew 13:44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஆமென். பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் வந்துட்டு எதற்கு ஒப்பிடுகிறார்? பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்ப அது ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்குது இல்லைங்களா? அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். இப்ப பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷங்களை, அந்த ரகசியங்களை கர்த்தர் ஏற்கனவே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். 1000 வருட அரசாட்சியை பத்தி வந்துட்டு நம்ம நிறைய வாரங்கள், குறிப்பா வந்துட்டு இந்த அக்டோபர் 7ஆம் தேதி போர் வந்துச்சு. அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்தே தொடர்ந்து வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6, 7, 8 வாரங்கள் வந்துட்டு ஒரு 2 மாத அளவுல தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த கர்த்தருடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அப்படின்னா இந்த ராஜ்யத்தின் ரகசியங்களை கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார் இல்லைங்களா? அப்படின்னாக்க நம்ம வந்துட்டு இந்த மனுஷனை போல இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதை ஒரு மனுஷன் கண்டு அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அப்ப பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு நீங்க எல்லாத்தையும் விடுறதுக்கு ரெடியா? விற்று என்றால் ஆண்டவர் போய் எல்லாம் உங்களோட சொத்து சுகத்தெல்லாம் வந்துட்டு விற்க சொல்லி கர்த்தர் வந்துட்டு இங்க சொல்லல. பட் எல்லாத்துக்கு மேல ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியுமா உங்களால? வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில, உங்களுடைய வேலைக்கு மேல, உங்களுடைய கோபதாபங்களுக்கு மேல, நம்முடைய சுயநலத்துக்கு மேல வந்துட்டு நமக்கு மேல கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற காரியத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியுமா? இதை தான் கர்த்தர் வந்துட்டு முதலாவது பிரதான கற்பனையில உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு மனதோடு, உன் முழு வலிமையோடு, உன் முழு சிந்தையோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்படின்னா எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தருடைய வசனங்களை உங்களால உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க டெய்லி வந்துட்டு காலையில முழிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வாழ்கிற டெய்லி சராசரி வாழ்க்கையில அவருடைய வசனங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வாழ முடியுமா? பட் இதுல வந்துட்டு கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. மனிதர்களுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, அப்பா அம்மா, வேலை பார்க்குற இடத்துல, நான் மேபி ஒரு சிலர் கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன்ல கூட வந்துட்டு வேலை பார்க்கலாம். பட் வேலை பார்க்குற இடத்துல இல்ல ஒரு சிலர் வந்துட்டு புறஜாதிகள் மத்தியில வேலை பார்க்கலாம். இப்படி நம்ம வேலை பார்க்குற இடத்துலையும் நம்ம வசனங்களை காம்ப்ரமைஸ் பண்ணாம நம்மளால வந்துட்டு இந்த மனிதனை போல வந்துட்டு இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை கண்டுபிடித்த ஒரு மனிதனை போல நம்மளால இருக்க முடியுமா? இந்த ஓமையை கவனிச்சு பாருங்க. ஒரே ஒரு வசனம் தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெறும் ஒரே ஒரு வசனம் தான். பட் இந்த மனுஷனை போல நானும் கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு உணர்வோட சந்தோஷத்தோட போய் தனக்கு உண்டான எல்லாத்தையும் விட்டுட்டு ப்ரையாரிட்டிஸை வந்துட்டு மாத்திக்கிட்டு எனக்கு கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள நுழையிறதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு யாரெல்லாம் முடிவெடுக்கிறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரையாரிட்டி வந்துட்டு இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு ப்ரையாரிட்டி. அதை வந்து நம்ம மறக்க கூடாது. தொடர்ந்து வாசிப்போம். மத்தேயு 13 45 முதல் 46 வசனங்களை வாசிப்போம். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். ஆமென். பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து முத்துக்கள் என்று எதை சொல்கிறார்? இங்க வந்துட்டு வசனங்களை தான் வந்துட்டு முத்துக்கள் அப்படின்னு சொல்றார். சோ பன்றிகளுக்கு முன்னாடி உங்களுடைய முத்துக்களை வந்துட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அநேக நேரம் வந்துட்டு வசனத்தை வந்துட்டு தூஷிக்கிறவங்க முன்னாடி வசனத்தை சொல்றது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா? பரலோக ராஜ்யம், நீங்க அந்த பரலோக ராஜ்யத்துல அடங்கி இருக்கிற நல்ல வசனங்களை, நல்ல முத்துக்களை தேடுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறீங்களா?
அப்போ ஒரு நல்ல வசனம் உங்களுக்கு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படிங்கிற ஒரு வசனம் நமக்கு புரியுதுன்னு சொன்னாக்க, அந்த வசனத்தை வாழ்க்கையில ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிறோமா? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே, இந்த வசனங்கள் எல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கிறோமா? சூரியன் அஸ்தமிப்பதற்குள் உங்கள் எரிச்சல் தனிய கிடவது அப்படிங்கிற வசனம் தெரிஞ்சதுன்னா இதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிறோமா? நமக்கு பொருளாசை இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் வசனங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தெல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிட்டு இந்த முத்துக்களை தேடுகிற வியாபாரிய போல அந்த முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் என்று எழுதியிருக்கு. அப்ப உங்களுடைய எல்லா ப்ரையாரிட்டிஸ்க்கு மேல உங்களுக்கு புரிந்த வசனங்களுக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களா அப்படின்னு நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். ஏன்னா வசனம் தெரியாம நம்மளுடைய சபைக்குள்ளர, நம்மளுடைய கூட்டத்தாருக்குள்ளர யாருமே கிடையாது. ஏன்னா பல ஆண்டுகளா நீங்க வேதம் வாசிக்கிறீங்களா, பல ஆண்டுகளா பிரசங்கங்களை கேட்குறீங்க. நல்ல முத்துக்களை தேடுகிற இந்த வியாபாரிய குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படின்னா கர்த்தர் அநேக வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்களை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படிங்கறதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. அதனால இந்த 44வது வசனத்துல இருக்கிற அந்த ஒரு ஓமையும் 45, 46 இருக்கிற இந்த 2 ஓமையும் கவனிச்சு பாத்தீங்கன்னா, இது ஒரு வசனம் மற்றும் 2 வசனங்களோட இருக்கிற ஒரு ஓமை தான். இது நம்ம வாழ்க்கையில ப்ரையாரிட்டைஸ் பண்றதுக்கு நம்ம நித்தமும் முயற்சி செய்ய வேண்டும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தொடர்ந்து வாசிப்போம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23 முதல் 24 வசனங்களை வாசிப்போம். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். ஆமென். இந்த ஓமை நமக்கு தெரியும் நினைக்கிறேன், இல்லைங்களா? பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. சோ கணக்கு பார்க்கிற ஒரு ராஜாவின் அந்த ஓமையை கர்த்தர் பேசுகிறார். அதுல ஒரு 10,000 தாலந்து, தாலந்துன்றதே ஒரு பெரிய ஒரு வெயிட். 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். அவனால பணம் கட்ட முடியல, அவன் மன்னிப்பு கேட்கிறான். அந்த ராஜா என்ன செய்கிறார்? அவனை மன்னிக்கிறார். பட் அவன் வழியில போகும் பொழுது, நீங்க 28வது வசனம் வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, வழியில போறப்ப தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும்னு சொல்லி அவனை ஜெயில போட்டுறான். சோ இவனுக்கு 10,000 தாலந்த ராஜா மன்னிச்சாரு. பட் அவன் ஒரு 100 வெள்ளி பணத்தை மன்னிக்கிறதுக்கு ரெடியா இல்ல. கடைசியில் அவனுடைய நிலைமையை கவனிச்சு பாருங்க. 34 முதல் 35 வசனங்களை வாசிப்போம். அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஆமென். சோ அந்த ராஜா கோபம் அடைந்து என்ன பண்றாரு? அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீருமளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். உபாதிக்கிறவர்கள்னா யாருன்னு நினைக்கிறீங்க? பிசாசுகிட்ட ஆண்டவர் கையெழுச்சு விட்டுருவார். இப்ப கர்த்தர் நம்மை மன்னிக்கிறாரு, நம்ம போய் மன்னிப்பு கேட்கிறோம், நம்மை மன்னிக்கிறாரு. பட் நாம மத்தவங்களை மன்னிக்கலன்னு சொன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நீ மத்தவங்களை மன்னிக்கல இல்லையா, உனக்கும் பாவம் மன்னிக்கப்படாதுன்னு சொல்லி மன்னிக்கிற வரைக்கும் அவர் பிசாசு கையில கையெழுச்சு விட்டுருவார். அந்த ஆவியின் உயிர்த்தெழுதலுக்காக, மாம்சத்தின் அழிவுக்காக நிறைய நேரங்கள் ஒரு வியாதியோ இல்ல ஒரு பிரச்சனையோ ஒரு கடனோ ஒரு கஷ்டமோ வருகிற மாதிரி உபாதிக்கிறவர்களிடம் கர்த்தர் கையெழுத்து விடுவார் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. 35வது வசனத்துல, அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். ஏன்னா இது பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த ஒரு ஓமை அப்படின்றத நம்ம மறக்க கூடாது. 23வது வசனம் அப்படிதான் தொடங்குது. பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. நாம் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் அவருடைய ஜட்ஜ்மெண்ட் சீட்டுக்கு முன்னாடி நம்ம கணக்கு கொடுப்பதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். நம்ம எல்லோருமே, ஒவ்வொருவருமே, நமக்கெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 12:48 படி, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும்னு கர்த்தர் சொல்றார். அப்படின்னா ஒரு அடிப்படையா ஒரு காரியம் பரலோக ராஜ்யத்துல நுழையிறதுக்கு நமக்கு யார் மேலையும் எந்த கோபமோ வருத்தமோ கசப்போ விரோதமோ வைராக்கியமோ இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னு சொன்னா நம்முடைய பாவம் மன்னிக்கப்படாது. பரலோக ராஜ்யத்துல நுழையிறதுக்கான ஒரு என்ட்ரி கிரைட்டீரியா இதுதான். இன்னமும் ஒரு சிலர் அவ்வப்போது இந்த கவுன்சிலிங் செஷன்ல சொல்றாங்க,
பிரதர் என்னால இந்த சகோதரனை மன்னிக்க முடியல, இந்த சகோதரியை மன்னிக்க முடியல, என்னுடைய சொந்தக்காரங்க மத்தியில வந்துட்டு என்னுடைய பழைய வாழ்க்கையில நடந்த காரியத்துல இதெல்லாம் வந்துட்டு மன்னிக்க முடியல. பட் இந்த பரலோக ராஜ்யத்தின் ஓமையை வந்துட்டு நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா மன்னிக்கிறது ரொம்ப எளிதா வந்துட்டு இருக்கும். ஏன்னா கர்த்தர் வந்து நம்ம பாவிகளா இருக்கும் பொழுதே நமக்காக வந்துட்டு ஜீவனை கொடுத்தார் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? நம்மெல்லாம் அக்கிரமக்காரரா இருக்கும் பொழுதே, நம்மெல்லாம் பாவிகளா இருக்கும் பொழுதே நமக்காக ஜீவனை கொடுத்தார். அப்படின்னா கர்த்தர் என்ன மன்னிக்கிறாரு, நான் மத்தவங்களை மன்னிச்சுதான் ஆகணும்ன்றது வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான எளிதான ஒரு காரியம் தான் வந்துட்டு. பட் கர்த்தர் என்ன மன்னிக்கிறாருன்னு யாருக்கெல்லாம் உணரலையோ அவங்களால மத்தவங்களை மன்னிக்க முடியாது. அதனால நாம வந்துட்டு புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஈக்குவேஷனே வந்துட்டு இயேசு கிறிஸ்து என்ன மன்னிக்கிறார், என்னுடைய பாவங்களை நான் வந்துட்டு அறிக்கையிடும் பொழுது, அதை நான் விட்டு விடும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன மன்னிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் நல்லா எப்ப புரிஞ்சுக்கிறேன்னா மத்தவங்களை நான் மன்னிக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும். செய்யலைனாக்க என்ன நடக்கும்ன்றதை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 21 அதிகாரம் 43 வசனம் வாசிப்போம். Matthew 21:43. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் கனியை தான் எதிர்பார்க்கிறார். கனி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அந்த அத்தி மரத்தை கர்த்தர் சபிச்சாருன்றது நம்ம எல்லோருக்குமே நல்லாவே வந்துட்டு தெரியும் இல்லைங்களா? கனி கொடுக்காத அந்த அத்தி மரத்தை இயேசு கிறிஸ்து சபித்தார், உடனே அது பட்டு போயிற்று அப்படின்ற அந்த ஓமையை வந்துட்டு நம்ம வாசிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அதே போல நம்மிடமும் கர்த்தர் வந்துட்டு கனியை வந்துட்டு எதிர்பார்க்கிறார். நம்ம அவருடைய ராஜ்யத்துக்காக என்ன செய்கிறோம், வசனத்தை ஏத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு மாறி அவருடைய ராஜ்யத்துக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா இல்லையான்றத அவர் நிச்சயமா வந்துட்டு கவனிக்கிறார். கனி கொடுக்காத மரத்துக்கு வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த அத்தி மரம் மட்டும் இல்ல, இன்னொரு ஓமையிலையும் கர்த்தர் பேசும் பொழுது ஒரு மரத்தை வந்துட்டு வைக்கிறாங்க. அது 3 வருஷமா கனி கொடுக்கலன்றப்ப கர்த்தர் வந்துட்டு நீடிய பொறுமையா இருக்கிறதுனால ஓகே இன்னொரு ஒரே ஒரு வருஷம் வந்துட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாரு. 3 வருஷம் ஆயிடுச்சு, இதுல எந்த கனியும் வந்துட்டு கிடைக்கல. ஓகே இன்னொரு ஒரே ஒரு வருஷம் நான் வந்துட்டு வெயிட் பண்றேன், கொத்தி எரு போடுவேன், அது கனி கொடுத்தால் சரி, கொடுக்கவில்லை என்றால் 4வது வருஷத்தோட கடைசியில வெட்டிடுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்படின்னாக்க நாமளும் வந்துட்டு நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்த பிறகு கனி கொடுக்கிற பிள்ளைகளா நம்ம வந்துட்டு நம்ம மாறி இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். நான் கனி கொடுக்கலன்னு சொன்னேன், கர்த்தருக்கு 1000 ஆத்துமாக்கள் இருக்குது, அவருக்கு கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் இருக்கு. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் காலம் பூரா வந்துட்டு கனி கிடைக்கும்னு சொல்லி வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கர்த்தருக்கு கிடையாது. நமக்கு தான் அந்த அவசியம் இருக்கு இல்லைங்களா? கர்த்தரை பிடித்துக் கொள்வதற்கு அந்த அவசியம் வந்துட்டு நமக்கு தான் இருக்குது. கர்த்தர் நம்மை பிடித்துக் கொள்ள அவசியம் வந்துட்டு கர்த்தருக்கு கிடையாது இல்லைங்களா? அவர் மகாராஜாவா இருக்கிறார். அவரோட கம்பேர் பண்றப்ப நம்ம சூனியம் பூஜ்யம் ஒண்ணுமே இல்ல, தூசி என்றுதான் வந்துட்டு எழுதி இருக்குது. அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கும் பொழுது நாம் தான் கர்த்தரை பிடித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னாக்க கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த வசனம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. தொடர்ந்து வாசிப்போம். மத்தேயு 20 அதிகாரம் முதல் 7 வசனங்களை வந்துட்டு வாசிப்போம். பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். ஆமென். ஆமென். பரலோக ராஜ்யத்தை வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு எதற்கு ஒப்பிடுகிறார்? தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்ட ஒரு மனிதனுக்கு கர்த்தர் வந்துட்டு ஒப்பிடுகிறார். அப்ப திராட்சை தோட்டம் ஒரு முதலாளி கிட்ட வந்துட்டு இருக்குது, அதுக்கு வந்துட்டு வேலையாட்கள் தேவைப்படுது. அப்ப கர்த்தர் வந்துட்டு என்ன கூலி பேசுறாரு, வந்துட்டு நாளொன்றுக்கு 1 பணம் அப்படின்னு சொல்லி கூலி பேசுறாரு. கூலி பேசிட்டு எத்தனை மணிக்கு போறாருன்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா 3ஆம் மணி வேலைக்கு முதல்ல போறார். 3ஆம் மணி வேலைன்னா காலையில வந்துட்டு 6 மணியிலிருந்து தான் நம்ம கணக்கு பண்ணோம். 6 மணி பிளஸ் ஒரு 3 மணி நேரம்னு பார்த்தாக்கா 9 மணிக்கு அந்த முதலாளி போகும் பொழுது அங்க யாரை பாக்குறாரு, வந்துட்டு கடை தெருவிலே சும்மா நிற்கிற ஒரு சிலரை வந்துட்டு பாக்குறாரு. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, சும்மா இருக்கிறாங்க, எந்த வேலையும் இல்லாம சும்மா இருக்கிறாங்க. நாமளும் சும்மா தான் வந்துட்டு இருந்தோம். பழைய வாழ்க்கையில அட்லீஸ்ட்
நம்ம கர்த்தருக்காக எந்த வேலையும் செய்யாம சும்மா தான் இருந்தோம். வசனம் அப்படிதான் சொல்லுது. சும்மா நிற்கிற ஒரு சிலரை வந்துட்டு பார்த்துட்டு வேலைக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறார். 5வது வசனம் சொல்லுது, இதே மாதிரி 6ஆம் மணி வேளையிலும் 9ஆம் மணி வேளையிலும் அப்படிதான் செய்யறார். அப்ப 6ஆம் மணி வேலைனா காலையில 6 மணி பிளஸ் 6 மணி நேரம், ஒரு 12 மணிக்கும் சரி, அதே போல மத்தியானம் 3 மணிக்கும் போயிட்டு நீங்க ஏன்பா சும்மா நிக்கிறீங்க, போய் வேலை பாருங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் அனுப்பி விடுறார். அடுத்து 11ஆம் மணி வேளையிலும் இதே தான் செய்யறாரு. 11ஆம் மணி வேலைன்றது வந்துட்டு சாயந்தரம் 5 மணி, சாயந்தரம் 6 மணியோட வேலை முடியுது. ஆனா சாயந்தரம் 5 மணிக்கும் அவரு அங்க கடை தெருவில் நிற்கிறவர்களை பார்த்து சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு அப்படிதான் வசனம் சொல்கிறது. 3வது வசனத்துல அவங்க சும்மா நிக்கிறாங்கன்னு எழுதி இருக்குது. 6வது வசனத்திலையும் சும்மா நிக்கிறாங்கன்னு சொல்லி எழுதி இருக்குது. அப்ப நீங்க ஏன்பா சும்மாவே இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை 6வது வசனத்துல கேட்கிறார். எங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லும் பொழுது நீங்க வந்துட்டு என்னோட திராட்சை தோட்டத்துல போய் வேலை பாருங்கன்றாரு. இப்ப நாமளும் சும்மா தான் இருந்திருக்கிறோம் இல்லைங்களா? இந்த மனிதர்களை போல நாமளும் நம்ம பழைய வாழ்க்கையில வந்துட்டு சும்மாவே தான் இருந்திருக்கிறோம். வாழ்க்கையில நம்ம எந்த வயசுல நம்ம வந்துட்டு மனம் திரும்பி இருக்கிறோமோ, மேபி 30 வயசுல மனம் திரும்பி இருக்கலாம், 40 வயசுல மனம் திரும்பி இருக்கலாம், 50 வயசுல மனம் திரும்பி இருக்கலாம். அது வரைக்கும் நம்ம மனம் திரும்புற வரைக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு எதுவுமே செய்யாம இந்த மனிதர்களை போல சும்மா தான் இருந்திருக்கிறோம் இல்லைங்களா? பட் ஆனா கர்த்தர் நமக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். பட் இங்க வந்துட்டு 6வது வசனம் 11ஆம் மணி வேளையில வேலைக்கு வந்தவங்களை போலதான் நாம இன்னைக்கு நிற்கிறோம். கர்த்தர் வந்துட்டு வருவதற்கு எல்லா ஆயத்தங்களும் நடந்துட்டு இருக்குது. எல்லா அறிகுறிகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த 11th hour ஒர்க்கரா வந்துட்டு இருந்து கடைசியில் அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது நம்ம வேலை பார்க்கலாம். இந்த 11th hour ஒர்க்கரை போல கடைசி 1 மணி நேரமாவது வேலை பார்க்கறதுக்கு நமக்கு டைம் இருக்குது. இப்ப கர்த்தர் வருவதற்கு இன்னும் வந்துட்டு அந்த காலகட்டம் ரொம்ப சமீபமா இருக்கிற அந்த வேலையில இன்னும் இருக்கிற அந்த குறுகிய காலகட்டத்திலேயாவது நான் அவருடைய ராஜ்யத்துக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சொல்லி கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்ம சும்மா இல்லாம வேலை பார்க்கணும்னு சொல்லி இந்த ஒரு ஓமை சொல்கிறது. இதையத்தான் அப்போஸ்தலன் பவுலுமே பின்னாடி தன்னுடைய கடிதங்கள்ல எழுதி இருக்கிறான். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்போம். எபேசியன்ஸ் 5:16. நாட்கள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். நாட்கள் பொல்லாதவைகளா இருப்பதனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்றைய நாட்கள் பொல்லாத நாட்கள் தான் இல்லைங்களா? அன்பு தணிந்து போகும் என்பதை வந்துட்டு நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? குடும்பத்தின் மத்தியில வந்துட்டு அன்பு இல்ல, அநேகர் மத்தியில, கிறிஸ்தவர்கள் மத்தியிலே வந்துட்டு அன்பு இல்லாத வந்துட்டு கட்டிட சபைக்கு போறவங்கள்ட்ட எல்லாம் அன்பு இல்லாத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நாட்கள் பொல்லாத நாட்களா இருக்கிறது. அதனால கர்த்தர் நமக்கு சொல்வது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். கொலோசியன்ஸ் 4:5. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். புறம்பே இருப்பவர்கள்னா சபைக்கு வெளியில இருக்கிறவங்க. சபைக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இங்க பவுல் வந்துட்டு ஒரே லைன்ல சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, ஏற்கனவே கர்த்தர் ஓமையை சொல்லிட்டார். மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல சும்மா இருக்காதீங்கப்பா, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஏற்கனவே பேசியிருக்கிறார். நீங்க எத்தனை மணிக்கு வேலைக்கு வந்தாலும் நியாயமான கூலின்னு சொல்லி ஒன்று இருக்குது. எல்லோருக்குமே நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். அங்க 1 மணி நேரம் வேலை பார்த்தாலும் 3 மணி நேரம் வேலை பார்த்தவங்களுக்கும் 6 மணி நேரம் வேலை பார்த்தவங்களுக்கும் வந்துட்டு அதே போல வந்துட்டு 9 மணி நேரம் 12 மணி நேரம் எத்தனை மணிக்கு வந்துட்டு அவங்க வேலைக்கு போனாலும் அவர்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு பணம் என்கிற ஒரு ஈக்குவலான ஒரு கூலியை வந்துட்டு கர்த்தர் கொடுக்கிறார். அதே போல நமக்கும் இன்னைக்கு வந்துட்டு நம்ம எந்த நேரத்துல கர்த்தரை ஏத்துக்கிட்டாலும் வந்துட்டு கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை ஊழியமா நம்ம செஞ்சோம்னு சொன்னாக்க, நம்ம ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தோம்னா கூட அது வீணாய் போகாதுன்னு கர்த்தர் சொல்றார். நீங்க வந்துட்டு என் நாமத்தின் நிமித்தம் வந்துட்டு யாருக்காவது ஒரு சின்ன உதவி செஞ்சீங்கன்னா கூட அதை நான் மறக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஏதாகிலும் செய்வோம். நம்ம சும்மா இல்லாம மத்த 20ஆவது அதிகாரத்துல அந்த கடை தெருவுல சும்மா நிற்கிற மக்களை போல நாம சும்மா இல்லாம வேலை நேரம் போக மற்ற நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. வேலை நேரம் போக மற்ற நேரத்துல வந்துட்டு ஒண்ணு பைபிள் வாசிங்க, இல்ல பிரைவேட்டா ஜெபம் பண்ணுங்க, இல்ல குடும்பத்துல உட்காந்து பைபிள் வசனங்களை டிஸ்கஸ் பண்ணுங்க. யாருக்காவது சுவிசேஷம் அறிவிங்க. வந்துட்டு ஏதாவது சுவிசேஷ காரியமா உங்களுடைய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும்னு தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க ஒரு 8 மணி நேரம் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த 8 மணி நேரம் கர்த்தருடைய பிள்ளையா அந்த வேலையை பாருங்க. வேலை பார்க்கறப்ப கூட நம்ம கர்த்தருடைய பிள்ளை தான், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா தான் நம்ம வேலை பார்க்கணும். அங்க போய் சொல்லாம ஏமாத்தாம கரெக்டா பர்ஃபெக்டா இருந்து, இல்ல ஒரு சிலருக்கு லஞ்சம் வாங்குற சூழ்நிலைகள் கூட வந்துட்டு இருக்கலாம். நம்ம பர்ஃபெக்டா கர்த்தருடைய பிள்ளைய போல வந்துட்டு இருந்து இயேசு கிறிஸ்து நமக்கு அளித்த வந்துட்டு அந்த தாளந்துகளை பயன்படுத்தி தான் வேலையை வந்துட்டு செய்யணும். அப்ப அந்த வேலை நேரம் போக மற்ற நேரத்தை வந்துட்டு கர்த்தருக்காக பயன்படுத்துறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம்.
தொடர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனங்களை வாசிப்போம். Matthew chapter 22 verses 2 to 3. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வரச் சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். இந்த உவமை நமக்கு நல்லா தெரிந்த ஒரு உவமை தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் எதற்கு ஒப்பிடுகிறார்? தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பிடுகிறார். அழைக்கப்பட்டவர்கள் யாரு? ஆரம்பத்துல கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை வந்துட்டு அழைத்தார். அவங்க எல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வரமாட்டேன்னு சொன்ன பிறகு கர்த்தர் வந்துட்டு என்ன செய்யறாரு? தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி விட்டு வந்துட்டு வெளியில காண்கிற யாவரையும் வந்துட்டு கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். நாமெல்லாம் புறஜாதிகள், நமக்கு ஆரம்பத்துல அழைப்பு இல்லை. பட் நமக்கும் கர்த்தர் வந்துட்டு அழைப்பு கொடுக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் வரமாட்டேன், யூதர்கள் வரமாட்டேன்னு சொன்னதுனால தொடர்ந்து 9வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆமென். ஆமென். வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள், புறஜாதிகளை கூட்டிட்டு வாங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. நமக்கும் அழைப்பு வந்தது. அதனாலதான் நாம இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவன் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளா வந்துட்டு இருக்கிறோம். அவங்க யாரெல்லாம் கூட்டிட்டு வராங்க? அவங்க வழியில பார்த்த நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். ஆனா ராஜா வந்து செக் பண்ணி பார்ப்பார். விருந்தாளிகளை பார்க்கும்படிக்கு 11வது வசனத்தை கவனிச்சுக்குங்க. விருந்தாளிகளை பார்க்கும்படிக்கு ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் வேணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அந்த வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளை என்று எழுதியிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது அந்த வந்துட்டு மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் வந்துட்டு பரிசுத்தவான்களுடைய நீதிகளை என்று எழுதியிருக்குது. அப்ப ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் நெருங்கி விட்டதுன்றது நமக்கெல்லாம் தெரியும். ஆனா அந்த கல்யாண விருந்துக்கு நம்ம போகணும்னு சொன்னாக்க கர்த்தருடைய நீதியோட, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னாக்க நம்ம நீதியோட தான் வந்துட்டு நம்ம அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும். ஒருவன் கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா அங்க வந்துட்டு வந்தப்ப அந்த ராஜா என்ன கேட்கிறாரு? கல்யாண வஸ்திரமே இல்லாம நீ எப்படி உள்ளுக்குள்ளார நுழைஞ்சன்ற கேள்வியை கேட்கிறார். அவன்கிட்ட எதுவும் பதில் வந்துச்சான்றதை கவனிச்சு பாருங்க. அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். நியாய தீர்ப்பு நாளிலே வாய்கள் யாவும் அடைக்கப்படும், எல்லா நாவுகளும் அடைக்கப்படும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளால கர்த்தரை எதிர்த்து எதையும் பேச முடியாது. குறிப்பா இடது பக்கம் இருக்கிறவர்களால வந்துட்டு கர்த்தரை எதிர்த்து எதுவுமே பேச முடியாது. அவங்க யூதர்களா இருக்கலாம், கிறிஸ்தவர்களா இருக்கலாம். இடது பக்கம் நிற்பவர்களால கர்த்தர் கேட்கிற கேள்விக்கு எந்த பதிலும் அவங்களால சொல்ல முடியாது. இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், சரி, உண்மைதான். தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து கொண்டு வரும். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட மகளா நான் இருக்கிறேனா, நான் சும்மா இருக்கிறேனா, கர்த்தருக்கு ஏதாவது நான் வந்துட்டு வேலை செய்யறேனா அப்படின்னு நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். ஏற்கனவே வாசிச்சோம் ஒரு வசனம், மத்தேயு 21:43 வந்துட்டு தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இப்ப நாமெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு ஒரு சில தாளந்துகளை வந்துட்டு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா தாளந்துகளை பயன்படுத்தாம அந்த தாளந்த மண்ணுக்குள்ளார நம்ம புதைச்சு வச்சிருந்தோம்னு சொன்னாக்க கர்த்தர் என்ன செய்வாரு? தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கிட்ட இருந்து நீக்கி போட்டு வேற யாருக்காவது கொடுத்துருவார். ஏன்னா அவருக்கு வந்துட்டு கோடிக்கணக்கான பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளை மட்டுமே சார்ந்து இருக்கணும்ன்ற கட்டாயம் கர்த்தருக்கு கிடையாது. ஆனா கர்த்தரை மட்டுமே சார்ந்து இருக்கணும்ன்ற கட்டாயம் நமக்கு வந்துட்டு இருக்குது. அதனால ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லோருமே கர்த்தருடைய அந்த சபையாகிய சரீரத்துல அவயங்களா வந்துட்டு இருக்கிறோம். அவயங்களா இருக்கிறதுனால அந்தந்த அவயம் வந்துட்டு அதனுடைய வேலையை வந்துட்டு செய்யணும். ஒரு அவயம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா கூட அது வந்துட்டு சரீரத்துல ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும். அதனால ஒவ்வொரு அவயமும் தன் வேலையை செய்யணுன்றதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது.
தொடர்ந்து பரலோக ராஜ்யத்தின் ஓமைகளை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல முதல் 4 வசனங்களை வாசிப்போம். முதல் 5 வசனங்கள் வாசிப்போம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மலவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டு 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், என்னையும் கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மணவாளன் வர தாமதித்த போது அவங்க எல்லாருமே நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள் எழுதியிருக்கு இல்லைங்களா? இந்த 10 கன்னிகைகள் இதை வந்துட்டு எதற்கு ஒப்பிட முடியும்? பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அப்ப கன்னி என்றால் அது வந்துட்டு சபையை குறிக்கிறது. உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நான் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கிறான். சோ சபையை பார்த்துதான் கற்புள்ள கன்னி அப்படின்னு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப 10 கன்னி என்றால் இது சபைகளை குறிக்கிறது இல்லைங்களா? அதுல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவர்கள் வந்துட்டு வெறும் தீவெட்டி மட்டும்தான் இருந்துச்சு, பட் எண்ணெய் இல்லை. பட் புத்தி உள்ளவர்கள்ட்ட தீவெட்டியும் இருந்துச்சு, எண்ணெயும் இருந்துச்சு. ஆனா அத்தனை பேரும் படுத்து தூங்கிட்டாங்க. புத்தி உள்ள கன்னிகளும் சேர்ந்து தூங்குறாங்கன்றதை கவனிச்சு பாருங்க. கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னாடி சபைகள் எல்லாமே தூங்கும்னு சொல்லி 5வது வசனம் கிளியர் கட்டா சொல்லுது. புத்தி உள்ள சபைகளா இருக்கட்டும், புத்தி இல்லாத சபைகளா இருக்கட்டும், எல்லா சபைகளும் தூங்கும். ஆனா ஒரு பெரிய சத்தம் வந்துட்டு வரும், ஒரு பெரிய எச்சரிப்பின் சத்தம். மணவாளன் வந்து விட்டார் அப்படின்ற எச்சரிப்பின் சத்தம் வரும் பொழுதுதான் அவங்க எல்லாம் தூக்கத்துல இருந்து முழிச்சு பார்த்துக்கிட்டு என்ன செய்யறதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவங்க ஆயத்தம் பண்ணும் பொழுது புத்தி இல்லாதவர்களிடம் என்ன இல்லை அப்படின்றத வந்துட்டு பாக்குறாங்க. கரெக்டா அவங்க கடைக்கு போன நேரத்துலதான் வந்துட்டு மணவாளன் வருகிறார். 10வது வசனத்தை கவனிச்சு பாருங்க. அவர்கள் கடைக்கு வந்துட்டு அவங்க போறாங்க. அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஏன் மணவாளன் வந்துட்டு அந்த நேரத்துல வராரு? அவங்கதான் கடைக்கு போயிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா? அவர் வேணும்னே அந்த நேரத்துலதான் வருவார். விழித்து கொண்டிருங்கள்னு அவர் வந்துட்டு அடிக்கடி சொல்லி இருக்கிறார். ஆயத்தமா இருந்தவர்கள் மட்டும் அவரோட கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. கதவு அடைக்கப்பட்ட பிறகு ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும்னு அவங்க சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் வந்துட்டு என்ன பதில் சொல்றாரு? உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லிதான் சொல்றாரு. மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல இதே பதில் தான் சொல்றாரு. உங்களை அறியேன். இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்களை செய்தோம் அல்லவா? உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டாக்க உங்களை அறியேன்னு சொல்லி மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலையும் சொல்லி இருக்கிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலையும் அந்த புத்தி இல்லாத கன்னிகளுக்கு ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்றப்ப உங்களை அறியேன் அப்படின்ற பதில் தான் வந்துட்டு சொல்றாரு. ஏன் அறியேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருனாக்க, இவங்களுக்கு வந்துட்டு வெறும் ஆவியின் வரங்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றாங்களே ஒழிய ஆவியின் கனியை ஃபோக்கஸ் பண்ணல. பொருளாசை உடைய சபைகள் நமக்கு தெரியும். பொருளாசையோட இருக்கிற ஆயிரக்கணக்கான போதகர்களை நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. வசனத்தை மீறி போதிக்கிற நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான போதகர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. பட் கர்த்தர் நம்மிடம் விரும்புவது வசனத்தை கடைபிடிச்சுதான் போதிக்கணும். வசனத்தை கடைபிடித்துதான் போதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பொருளாசை என்கிற ஒரு காரியம். இதை குறித்து கர்த்தர் என்ன பேசுறாருன்னு பார்க்கலாம். மார்க் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிப்போம். மார்க் 10:24. சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. ஆமென். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றார். நீங்க மத்தேயுல படிச்சு பாத்தீங்கன்னா வெறுமனே ஐஸ்வர்யவான் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லிதான் எழுதியிருக்கும். பட் அதனுடைய உண்மையான அர்த்தம் கர்த்தர் இங்க தான் கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா அடுத்த வசனத்துல ஐஸ்வர்யவான் போக முடியாதுன்னு சொல்லி இருக்கும். ஐஸ்வர்யவான் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்? எல்லா பணக்காரங்களும் போக மாட்டாங்கன்னு கர்த்தர் சொல்லல. பட் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிற அந்த பணக்காரர்கள் மட்டும், என்னோட பணம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா பணத்தை நம்பின அநேகர், அவங்களுக்கு என்ன நடந்துச்சு நம்ம கொரோனா டைம்லயே பார்த்தோம் இல்லைங்களா? என் பணம் என்னை காப்பாத்தன்னு சொல்ல நினைச்ச அநேக பணக்காரர்கள் வந்துட்டு கொரோனாவில இறந்து போனதை நம்மளே வந்துட்டு பாக்குறோம். அதனால கர்த்தர் தெளிவாவே இங்க பேசுகிறார். ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது அரிதான ஒரு காரியமா இருக்கு. அதுக்கு பதிலா வந்துட்டு ஊசியின் காதல ஒட்டகமே நுழைஞ்சிரும் அப்படின்னு கர்த்தர் பேசி இருக்கிறார்.
இப்ப பரலோக ராஜ்யத்துக்குரிய அந்த ஓமைகளை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் இல்லைங்களா? அந்த ஓமைகள் வந்துட்டு தெளிவாவே நம்ம அவரை எப்படி தேடணும், முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். இந்த தேவனுடைய ராஜ்யமும் பரலோக ராஜ்யமும் இது தாவீதின் சிங்காசனத்தை, தாவீதின் ராஜ்யத்தை தான் குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா பூமியிலே எருசலேம்ல இருந்து ஆட்சி செய்கிற இந்த ஒரு ராஜ்யத்தை தான் பரலோக ராஜ்யம் என்றும் தேவனுடைய ராஜ்யம் என்றும் குறிப்பிடுகிறது. பட் இந்த தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் மிகவும் சமீபமா இருக்கிறதுன்னு இயேசு கிறிஸ்து அப்பவே சொன்னார். எனக்கு அது யூதர்களுக்கு சமீபமா தான் இருந்துச்சு. பட் அவங்க வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணதுனால அந்த ராஜ்யம் அவர்களிடமிருந்து நீக்கப்பட்டது அப்படிங்கிற வசனத்தையும் வாசிச்சோம். அவர்களிடமிருந்து நீக்கப்பட்டு கனி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வந்துட்டு யூதரா இருந்தாலும், கிரேக்கரா இருந்தாலும், புறஜாதிகளா யாரா இருந்தாலும் வந்துட்டு கனி கொடுத்தோம்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துல நம்ம இருக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். அதனால அந்த ஓமையில நம்ம பார்த்தது போல, திராட்சை தோட்ட ஓமையில பார்த்தது போல சும்மா இருக்கக்கூடாது. 3ஆம் மணிக்கு நீங்க வேலைக்கு வந்தாலும் பரவாயில்ல, 6ஆம் மணி நேரத்துல வந்தாலும் பரவாயில்ல, இதுல 11ஆம் மணி நேரத்துல கடைசி 1 மணி நேரம் நீங்க வேலை பார்த்தாலும் பரவாயில்ல. பட் சும்மா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரு. அதைத்தான் வந்துட்டு கிளியர் கட்டா புதிய ஏற்பாட்டுல வந்துட்டு ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று கர்த்தர் பேசி இருக்கிறார். நம்ம ஜலத்திலையும் பிறக்கணும், மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெறுவதுதான் வந்துட்டு ஜலத்துல பிறக்கிறது. ஆவியில பிறக்கிறதுனா அந்நிய பாஷை பேசுறது கிடையாது. இன்னைக்கு அநேகர் போதிக்கிறது போல வந்துட்டு ஆவியில பிறக்கிறதுனா வெறும் அந்நிய பாஷை பேசுறது கிடையாது அப்படின்றத நமக்கு கர்த்தர் நல்லாவே கத்துக் கொடுத்திருக்கிறாரு. ஆவியில பிறக்கிறது அது என்னவென்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். யாக்கோபு 1:18 வாசிப்போம். ஜேம்ஸ் 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆமென். நம்மை எப்படி ஜெனிப்பித்தார்? ஜெனிப்பிக்கிறதுனானது மறுபடியும் பிறக்க வைக்கிறது இல்லைங்களா? நம்ம எப்படி வந்துட்டு மறுபடியும் பிறக்க வைக்கிறார்? நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அப்ப ஒரு வசனம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள போகும் பொழுது அந்த வசனத்துக்குரிய நன்மைகளை நீங்க செய்றீங்க. அந்த வசனம் வேண்டான்னு சொல்ற பாவத்தை நீங்க விட்டுறீங்க. அப்ப பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. அப்ப அந்த வசனத்தை நீங்க நல்லா உணர்ந்துக்கும் பொழுது அன்னையில இருந்து நீங்க பொய் சொல்றதை விட்டுட்டீங்கன்னு சொன்னாக்க அந்த வசனத்தின்படி கனி கொடுக்கிற பிள்ளையா நீங்க மாறுறீங்க. ஒரு வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த வசனம் சொல்கிற நன்மையை செய்து அந்த வசனம் வேண்டான்னு சொல்கிற தீமையை வெறுக்கிற பிள்ளைகளா நம்ம இருப்போம். நான் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்வதே புத்தின்னு சொல்லி எழுதியிருக்குது. நம்ம கர்த்தருக்கு பயப்படுவதை ஞானத்தின் ஆரம்பம் என்று எழுதியிருக்குது. கர்த்தருக்கு அவருடைய வசனங்களுக்கு பயப்படுவதன் மூலமா தான் பரிசுத்தமாக முடியும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப நம்ம எப்படி வந்துட்டு மறுபடியும் பிறக்கிறோம்? நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அந்நிய பாஷையில எல்லாம் அவர் நம்மளை ஜெனிப்பிக்கவே கிடையாது. சத்திய வசனத்துலதான் ஜெனிப்பிக்கப்படுற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். 1 பேதுரு 1:23 வாசிப்போம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாக்கிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஆமென். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனம் தான் அழிவில்லாத வித்து. என்றென்றைக்கும் அழியாத வித்து விதை. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான்னு சொல்லி மார்க் 4ஆம் அதிகாரம் சொல்கிறது இல்லைங்களா? அப்ப அந்த அழியாத வித்துன்றது தேவனுடைய வசனம். இந்த தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்ப நம்ம மீண்டும் பிறக்கிறது எப்படி? தேவனுடைய வசனத்தினாலதான். இப்ப எனக்குள்ளார ஒரு பழைய வாழ்க்கையில எனக்குள்ளார ஒரு 50 பாவம் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த 50 பாவத்தை மேற்கொள்றதுக்கு எனக்கு ஒரு 50 வசனமோ 100 வசனமோ 150 வசனமோ எனக்கு தேவைப்படும். ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு பாவத்தையும் நான் உணர்ந்துகிட்டு நான் வந்துட்டு மனம் திரும்புறதுக்கு எனக்கு 1 வசனமோ 2 வசனமோ 3 வசனமோ எனக்கு தேவைப்படும். அப்ப அந்த 2-3 வசனங்களை நான் நல்லா புரிஞ்சுக்கும் பொழுது ஒரு பாவம் எனக்கு உணர்த்தப்படுது. அந்த பாவத்தை நான் வந்துட்டு அறிக்கை பண்றேன், அதை நான் வந்துட்டு விட்டுறேன். விட்டுட்டு நான் நன்மையான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறேன். பாவத்தை வெறுத்து ஒதுக்கிட்டு நான் கர்த்தரை பற்றிக்கணும்னு சொல்லி அந்த பாவத்தை இருந்து விடுதலை அடைகிறேன். அப்போ ஒரு 50 பாவங்களை மேற்கொள்றதுக்கு எனக்கு தேவை ஒரு அடிப்படையில ஒரு 100 வசனமோ 150 200 வசனங்கள் எனக்கு தேவை. அந்த அடிப்படையா ஒவ்வொரு பாவத்தையும் மேற்கொள்றதுக்கு ஒரு 2-3 வசனங்கள், 2-3 சாட்சிகள் என்று வேதம் சொல்கிறது. அந்த 2-3 சாட்சிகளா 2-3 வசனங்கள், ஒரு 2-3 வசனம் இருந்தாலே ஒரு காரியத்தை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரு அந்த 3 வசனத்தை வச்சுட்டு ஒரு பாவத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த பாவத்தை வெறுத்து ஒதுக்கிட்டு அதை அறிக்கை செய்து விட்டுட்டீங்கன்னு சொன்னாக்க சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்படுறோம். நாளுக்கு நாள் ஒவ்வொரு மாதம் செல்ல செல்ல நீங்க மனம் திரும்பின நாள்ல இருந்து யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லா பாவத்தையும் ஒரே நாள்ல மேற்கொண்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த மனுஷனும் எல்லா பாவத்தையும் ஒரே நாள்ல மேற்கொண்டு
புது சிருஷ்டியா மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இட்ஸ் அ ப்ராசஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். புது சிருஷ்டியா ஆவியில பிறப்பது இட்ஸ் அ ப்ராசஸ். பட் ஃபர்ஸ்ட் ஜலத்துல பிறக்கணும். மனம் திரும்பி எல்லா பாவங்களையும் அறிக்கை பண்ணிட்டு ஜலத்துல பிறக்கணும். ஜலத்துல பிறந்த பிறகும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இருதயத்துல எல்லா பாவத்தையும் மேற்கொள்வதற்கான வசனங்கள் மேபி நமக்கு இல்லாம இருக்கலாம். பட் அத காலப்போக்கில் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதம் செல்ல செல்ல அந்த வசனங்களை புரிஞ்சுக்கிட்டு அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்ப ஆவியில பிறக்கணும்னு சொன்னா வசனத்துல பிறக்கணும். அப்ப இந்த வசனங்களை நீங்க உள்வாங்கிக்கும் பொழுது உங்களால மன்னிக்க முடியும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஈஸியா மன்னிக்க முடியும். ரொம்ப ரொம்ப சுலபமா மன்னிக்க முடியும். மாமியாரா இருந்தாலும் மன்னிச்சிடலாம், நாத்தனாரா இருந்தாலும் மன்னிச்சிடலாம், கணவனா இருந்தாலும் மன்னிச்சிடலாம், மனைவியா இருந்தாலும் மன்னிச்சிடலாம். மன்னிப்பது ரொம்ப சுலபமா இருக்கும். பொருளாசையை விடுறது ரொம்ப சுலபமா இருக்கும். இல்ல இந்த பூமிக்குரிய இச்சையான காரியங்களை, டிவி பாக்குறது, சினிமா பாக்குறது, சிகரெட் குடிக்கிறது, ட்ரிங்க் சாப்பிடுறது, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் விட்டு விலகுவது ரொம்ப சுலபமா இருக்கும். எப்பொழுது இந்த அழியாத வித்து தேவ வசனம் உங்களுடைய இருதயத்துல எழுதப்பட்டிருக்கும் பொழுது. பட் நீங்க ஆவியில பிறந்துட்டீங்கன்னு சொன்னா எப்படி இருப்பீங்க? ஆவியின் கனியை உடைய பிள்ளைகளா இருப்பீங்க. கலாத்தியர் 5:22-23 நமக்கு நல்லாவே தெரியும். வாசிக்க வேண்டுவது இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். நீங்க மனம் திரும்பி ஆவியில பிறந்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ளார இந்த குணாதிசயங்கள் இருக்கும். பட் மனம் திரும்புற ப்ராசஸ பத்தி தான் யாக்கோபு 1:18, 1 பேதுரு 1:23 பேசுது. நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று யாக்கோபு 1:18 வாசிச்சோம். வசனத்தின் மூலமா தான் நம்ம மீண்டும் ஜெனிப்பிக்கப்படுறோம். 1 பேதுரு 1:23 தேவ வசனத்தினாலதான் நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னாக்க நீங்க மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டுட்டீங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் நல்ல வசனத்தை கவனிச்சு பார்த்து ஆராய்ந்து பார்த்து நல்லா மனம் திரும்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பழைய வாழ்க்கையில இருந்த பாவங்கள் உங்களுக்குள்ளார இருக்காது. அப்படின்னா உங்களுடைய பழைய மனுஷன் செத்து போயிட்டான்னு சொல்லி அர்த்தம். உங்களுடைய பழைய மனுஷன் செத்து போயிட்டான். ஏன்னா எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு பேசுகிற என்னுடைய நண்பர்கள்லாம் ஒரு சிலர் கேட்பாங்க என்ன முன்ன பேசின அந்த மாதிரி இல்லையே, எதையுமே தீமையான காரியங்கள்லாம் வேண்டாம்னு சொல்றியே அப்படின்னு நான் அடிக்கடி சொல்றது அந்த விஜய் செத்து போயிட்டான். அந்த பழையவனோட ஃப்ரெண்டு விஜய் செத்து போயிட்டான். அந்த பழைய மனுஷன் சாகாம புது சிருஷ்டியா மாறவே முடியாது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பழைய மனிதன் சாகாம புது சிருஷ்டியா மாற முடியாது. அப்ப அந்த ஆவியின் கனி இருந்துச்சுன்னு சொன்னாக்க இந்த ஆவியின் கனியை பத்தி, ஆவியில பிறக்கிறத பத்தி இயேசு கிறிஸ்துவே ரொம்ப டீடைல்டா பேசியிருக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தைகளை கவனிப்போம். மத்தேயு 5:3 முதல் 10 வசனங்களை வாசிப்போம். Matthew chapter 5 verses 3-10. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாபம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். ஆமென். யாரெல்லாம் பரலோகம் போவாங்கன்ற ஒரு லிஸ்ட கர்த்தர் எளிமையா கொடுத்திருக்கிறார். ரொம்ப ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிற மாதிரி கர்த்தர் ஒரு அழகான லிஸ்ட இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல இந்த 8 வசனங்களை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் நீங்க கடைபிடிச்சு சொன்னாக்க நிச்சயமா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்ப ஆவியில எளிமையா இருப்பதுன்னா என்னது? புவர் இன் ஸ்பிரிட், நாட் புவர் இன் லைஃப். ஆண்டவர் இங்க ஏழைங்க தான் பரலோகத்துக்கு போவாங்கன்னு சொல்ல கிடையாது. ஆவியில எளிமையா இருக்கணும். ஏன்னா அநேக ஏழைகளுக்கு கூட ஆவியில எளிமை கிடையாது. ரொம்ப பெருமையா சிந்திப்பாங்க, பெருமையா பேசுவாங்க. பட் இங்க கர்த்தர் எதிர்பார்க்கறது ஆவியில எளிமை, சிந்தனையில எளிமை, நம்முடைய பேசுறதுல தாழ்மையா இருக்கிறது. இங்க தாழ்மையை குறித்து தான் கர்த்தர் பேசுகிறார். அப்ப ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இவங்களை தான் பரலோக ராஜ்யம்னு கர்த்தர் பேசியிருக்கிறார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள், சாந்தம்ன்றது எங்க இருக்குது? ஆவியின் கனியில இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இங்க கர்த்தர் என்ன பேசிட்டு இருக்கிறாரு? ஆவியின் கனியை பத்தி தான் பேசுறார். ஆவியில எளிமையா இருக்கிறது அப்படின்னு சொன்னா இது ஆவியின் கனி, தாழ்மையா இருப்பது. சாந்த குணம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். இது ஆவியின் கனியை தான் வெளிப்படுத்துது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆவியின் கனியை பத்தி கர்த்தர் பேசினதை தான் கலாத்தியர்ல
அப்போஸ்தலன் பவுல் சுருக்கமா 1-2 வசனத்துல எழுதி வச்சிருக்கிறான். இதைத்தான் பேதுருமே 2 பேதுரு முதல் அதிகாரத்துல எழுதி வச்சிருக்கிறான். ஆவியின் கனி என்டையரா ஆதி ஆகமத்துல இருந்தே டிராவல் ஆகுது. ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆவியின் கனின்ற ஒரு விஷயத்த, இது ஆவியின் கனின்றது ஒண்ணும் இல்லை, உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நேசி அப்படின்னா அது எப்படி வெளிப்படும்? இந்த நற்கரியைகள் வந்துட்டு ஆவியின் கனியின் மூலமா தான் வந்துட்டு வெளிப்படும். அப்ப நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். ஆவியில எளிமையா நான் இருக்கிறேனா? நான் வந்துட்டு சாந்த குணத்தோட இருக்கிறேனா? நீதியின் மேல பசிதாகத்தோட நான் இருக்கிறேனா? இரக்கத்தோட இருக்கிறேனா? இருதயத்தில் சுத்தத்தோட இருக்கிறேனா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 8வது வசனம், மத்தவங்க பாக்குறாங்கன்னு ஒழுங்கா இருக்கிறது ரொம்ப சுலபம், ஈஸி, யாரு வேணா பண்ணலாம். புறஜாதிகள் கூட இதை செய்வாங்க. மத்தவங்க பாக்குறாங்க, அவங்க கண்களுக்கு முன்னாடி ஒரு நீதிமானா காணப்படணும்னு சொல்லி புறஜாதிகளும் செய்வாங்க. பட் கர்த்தர் பாக்குறாருன்னு சொல்லி நம்ம கரெக்டா இருக்கிறோமா? யோசேப்பு அப்படிதான் இருந்தான். கர்த்தர் பாக்குறாரு, நான் எப்படி விபச்சாரம் பண்ண முடியும், என்னால முடியாதுன்னு சொன்னான். இப்ப கர்த்தர் பாக்குறாருன்ற ஒரு பயம் எப்பொழுதுமே இருக்குதா? நம்ம தனிமையில இருக்கும் பொழுது வந்துட்டு கர்த்தர் பாக்குறாருன்ற பயம் இருக்குதா? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்கிறது வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்களா நம்ம இருக்கிறோமா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்ப சமாதானம் செஞ்சாதான் நீங்களும் நானும் இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறோம். சமாதானம் செய்யலைனாக்க இயேசுவின் பிள்ளைகள் கிடையாது. அநேகர் என்ன சொல்றாங்க, ஓகே எனக்கும் அவருக்கும் பிரச்சனை தான், ஆனா நான் போய் அவரை பார்க்க மாட்டேன், அவரு வந்து என்கிட்ட பேசினா நான் பேசுவேன். இது கிடையாது. கர்த்தர் சொல்றாரு வந்துட்டு நீ தான் கிளம்பி போகணும்ன்றார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 23-24 வசனம் படிச்சு பாத்தீங்கன்னாக்க, உன் சகோதரனுக்கு உன் பேரில் ஒரு குறை இருந்தா நீ கிளம்பி போய் முதல்ல அவனோட ஒப்புரவாகுன்னு கர்த்தர் சொல்றார். நாம தான் கிளம்பி போய் வந்துட்டு முதல்ல ஒப்புரவாகணும். பின்பு வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்துன்னு சொல்லி கர்த்தர் பேசி இருக்கிறார். சமாதானம் செய்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இப்ப பரலோக ராஜ்யத்துக்குள்ளார பிரவேசிக்கணும்னு சொன்னா முதல்ல எப்படி இருக்கணும்? நம்ம ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்கணும். ஜலத்துல பிறக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறது. ஆவியில பிறக்கிறது சத்திய வசனத்தினால ஜெனிப்பிக்கப்படுறது. இந்த ஆவியில பிறக்கிற காரியத்தை பத்தி இயேசு கிறிஸ்து வந்துட்டு தெளிவாவே பேசி இருக்கிறார். வந்துட்டு மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல இருந்து 10வது வசனம் வரைக்கும் ஆவியில எளிமையா இருக்கணும், சாந்த குணத்தோட இருக்கணும், நீதியின் மேல் பசி தாகத்தோட இருக்கணும், இரக்கம் உள்ளவர்களா இருக்கணும், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களா இருக்கணும், சமாதானம் செய்கிற பிள்ளைகளா இருக்கணும், நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். இந்த நீதி நிமித்தம் துன்பப்படுகிறதுனா என்னது அப்படின்னு பார்த்தாக்க, என்னுடைய வந்துட்டு ஒரு கெட்ட குணத்தினால நான் ஒருத்தட்ட போய் சண்டை போட்டு அவர் என்னை திரும்ப திட்டுறதோ அடிக்கிறதோ, இது நீதி நிமித்தம் துன்பப்படுறது கிடையாது. கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக அவருடைய வசனங்களை நீங்க கடைபிடிக்கிறதுனால உங்களுக்கு உபத்திரவம் வருதா? மேபி உங்க பழைய வாழ்க்கையில நீங்க ஒரு புறஜாதியா இருந்திருக்கலாம், ரோமன் கேத்தலிக்கா இருந்திருக்கலாம். நீங்க வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு உபத்திரவம் வரும். உங்களை கேலி பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, அபத்தமான காரியங்களை உங்களை குறித்து பேசுவாங்க, இல்லாத பொல்லாத காரியங்கள் எல்லாம் உங்களை குறித்து பேசுவாங்க. பட் அப்ப நீங்க வந்துட்டு கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக அந்த துன்பங்களை அனுபவிச்சீங்கன்னு சொன்னாக்க நீங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிப்போம். ஆக்ட்ஸ் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆமென். நம்ம எப்படி தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும்? அநேக உபத்திரவங்களின் வழியாதான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அப்ப உபத்திரவங்கள் இல்லாம தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கடைபிடிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு இடரல் வருதா, ஒரு பழிச்சொல் வருதா? வந்துச்சுன்னு சொன்னாக்கா அமைதியா இருக்க வேண்டியதான். நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே உடைய நாமத்து நிமித்தம் எனக்கு இந்த கெட்ட பேர் வந்தது, இவங்கெல்லாம் திட்டுறது, என்னை வந்துட்டு பழித்துரைக்கிறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிக்க வேண்டியதான். இதுக்காக நம்ம கோவப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. 2 திமோத்தி 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். 2 திமோத்தி 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆமென். யாரெல்லாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் துன்பப்படுவாங்க? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவருமே துன்பப்படுவார்கள். நீங்க இயேசு கிறிஸ்துவின் வழிகள்ல வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் காம்ப்ரமைஸ் பண்ணாம கரெக்டா நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்க நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய துன்பம் இருக்கும். நிச்சயமா ஒரு துன்பம் இருக்கும். பட் உங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு வேதத்துல சொல்லி இருக்கிறாரு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்கள் நமக்கு நல்லாவே வந்துட்டு தெரியும். யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுறான்,
வெளிப்படுத்தின விசேஷத்துல முதல் அதிகாரத்துல அவன் என்ன எழுதுறான்னு பாத்தீங்கன்னா 9வது வசனத்துல, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியுமாயிருக்கிற யோவானாகிய நான். யோவான் நமக்கெல்லாம் யாரு? உடன் பங்காளி, பார்ட்னர். யோவான் நம்முடைய பார்ட்னர்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் எந்தெந்த விஷயத்துல பார்ட்னர்னு சொல்றான்? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவம். முதல்ல என்ன வரும்? உபத்திரவம் தான் இந்த உலகத்துல வரும். இயேசு கிறிஸ்துவை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா முதல்ல உபத்திரவம் வரும். பிறகு நீங்க எதுல என்டர் ஆவீங்க? அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியுமா இருக்கிற யோவானாகிய நான். இப்ப யோவானா போல நாமளும் இருந்தோம்னு சொன்னாக்க முதல்ல உபத்திரவம் வரும், பின்னாடி ராஜ்யத்துல பங்கு இருக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அதனால உபத்திரவத்துல பங்கு எடுக்காம ராஜ்யத்துல பங்கு இல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதனாலதான் கர்த்தர் நான் என்ன சொல்றாரு? சின்ன பிள்ளைங்களை போல மாறிக்கிங்கப்பா, அப்பதான் உங்களுக்கு பரலோக ராஜ்யம்னு சொல்லி சொல்றார். இந்த சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் தான் வந்துட்டு பரலோக ராஜ்யத்துல பெரியவனா இருப்பான். ஏன்னா ஒரு கேள்வி வருது, மத்தேயு 18ஆம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான் என்கிற ஒரு கேள்வியை வந்துட்டு சீஷர்களே இயேசுப்பா கிட்ட கேட்கிறாங்க. சீஷர்களே யாரு பெரியவன் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள்னு சொல்றார். மனம் திரும்பி சின்ன பிள்ளைய போல, ஒரு சின்ன பிள்ளை வந்துட்டு வீட்டுல இருக்குது, அதை ஒரு சில நேரம் நீங்க திட்டி இருந்திருக்கலாம், ஆனா அடுத்த நிமிஷமே வந்துட்டு அதெல்லாம் மறந்துட்டு வந்துட்டு அப்பா அம்மா கிட்ட நல்லா தான் பேசும். இல்ல 2 பிள்ளைங்க இருந்தா ஒரு நேரம் சண்டை போட்டுக்கிட்டா கூட அடுத்த நேரம் அது மனசுல பிள்ளைங்களுக்கு இருக்காது. டக்குன்னு அதெல்லாம் வந்துட்டு மன்னிச்சுட்டு மறந்துட்டு டக்குன்னு வந்துட்டு சகஜமா வந்துட்டு தன்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தன்னுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி கிட்ட பழகுற ஒரு குணாதிசயம் வந்துட்டு சின்ன பிள்ளைங்கள்ட்ட இருக்குது. ஆனா பெரியவங்களா இருந்தா இதை குறிச்சு ஒரு கோபம் வந்துருச்சு, ஒரு எரிச்சல் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா 4 நாளைக்கு பேச மாட்டாங்க. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, மனம் திரும்பி சின்ன பிள்ளையை போல மாறுன்றார். இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன். சின்ன பிள்ளைங்கள்ட்ட அதிகமான ஒரு தாழ்மை வந்துட்டு இருக்கும். அது அவங்களை அறியாமலே கர்த்தர் கொடுக்கிற ஒரு தாழ்மையா தான் வந்துட்டு இருக்குது. இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனை பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான். நம்ம பரலோக ராஜ்யத்தின் ஓமைகளை இன்னைக்கு ஆராய்ந்து பார்த்தோம். அந்த பரலோக ராஜ்யத்தின் ஓமைகள்ல வந்துட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது, கர்த்தருக்காக ஏதாவது வேலை செய்யணும், கர்த்தரை வந்துட்டு முழு இருதயத்தோட தேடணும். எப்படி வந்துட்டு அந்த முத்துக்களை தேடுகிறவன் வந்துட்டு முழு இருதயத்தோட தனக்கு உள்ளது எல்லாவற்றையும் விற்று தேடினானோ, அந்த பிசினஸ் மேன் எப்படி தனக்கு உள்ள எல்லாவற்றையும் விற்று அந்த பொக்கிஷத்தை வந்துட்டு அந்த நிலத்தை பெற்று கொண்டானோ, அதை போல நாமளும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும்னு தான் கர்த்தர் வந்துட்டு நமக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடமா இருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்கள் வாசிப்போம். Matthew chapter 5 verses 13 to 16. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடுவது. ஆமென். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கு தான் அது பயன்படும்னு கர்த்தர் சொல்றார். நீங்க பூமிக்கு உப்பாகவும் ஒளியாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறீங்கன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு பேசியிருக்கிறாரு. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. வெளிச்சமா இருக்கிறீங்கன்னா வெளிச்சம் வந்துட்டு எங்க இருந்து தூரத்துல இருந்து பார்த்தாலும் தெரியும். பட் இங்க கர்த்தர் வெளிச்சம்னு எதை வந்துட்டு ஒப்பிட்டு பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா 16வது வசனத்துல, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. வெளிச்சம்ன்றது உங்களுடைய நற்கிரியைகளாக தான் வந்துட்டு இருக்குது. அந்த நற்கிரியைகள்ல வந்துட்டு அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், உங்களுடைய தனி மனித வாழ்க்கையில இருக்கிற இந்த குணாதிசயங்களுக்கான மாற்றத்தை அடுத்தவங்க பார்க்கணும். உங்களுடைய கணவனோ, உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய குடும்பத்தாரோ, உங்களுடைய நண்பர்களோ, ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்களோ, உங்களுடைய குணாதிசயங்களுடைய மாற்றத்தை அவங்க பார்க்கணும். என்னப்பா நீ முன்னோட சாந்தமா இருக்கிற, முன்னோட அதிக சந்தோஷமா இருக்கிற, சமாதானம்லாம் வந்து பண்ற அப்படின்னு சொல்லி உங்களுடைய நற்கிரியைகளை அவர்கள் கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை அவர்களும் ஏற்றுக்கொண்டு மகிமைப்படுத்தணும். உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுதுன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த வெளிச்சம் என்பது இது நற்கிரியைகளை குறிக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. இங்க நம்ம அந்த வெளிச்சத்தோட இருந்தோம்னாக்க மறுமையில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43வது வசனம் வாசிப்போம். Matthew 13:43. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே
சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். இங்க நீங்க வெளிச்சத்தோட இருந்தீங்கன்னா பின்னாடி மறுமையில வந்துட்டு கர்த்தர் என்ன கொடுப்பாரு? சூரியனை போல பிரகாசிக்கிறதுக்கு பெரிய கிருபையை வந்துட்டு கர்த்தர் கொடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப கர்த்தருடைய வருகைக்கான நாட்கள் நெருங்கி விட்டது. வெளிப்படுத்தின விசேஷத்துல வந்துட்டு 7 முத்திரைகள் இருக்குது, 7 எக்காலங்கள் இருக்குது, 7 கோபாக்கினின் கலசங்கள் இருக்குது. இதுல நம்ம கடைசியில வந்துட்டு இப்ப 7ஆம் கோபாக்கினின் கலசத்தின் காலகட்டத்துல இருக்கிறோம் அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்த்திருக்கிறோம். இந்த 7ஆம் முத்திரை என்பது 7 எக்காலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் எக்காலம் என்பது 7 கோபாக்கினின் கலசத்தின் காலமாக பிரிக்கப்பட்டிருக்குது. இப்ப நம்ம வந்துட்டு 7ஆம் முத்திரையில 7ஆம் எக்காலத்துல 7ஆம் கோபாக்கினின் கலசத்தின் காலகட்டத்துல அந்த கடைசி விளிம்புல வந்துட்டு இருக்கிறோம். இந்த 7ஆம் எக்காலம் முடியும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போம். ரெவலேஷன் 11:15. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. ஆமென். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். பட் இந்த எக்காலம் ரொம்ப நாட்களா ரொம்ப வருஷமா ஊதப்படும்ன்றது 10வது அதிகாரத்துல எழுதியிருக்குது. அந்த 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிற நாட்களிலே அப்படின்ற ஒரு வார்த்தை 10ஆம் அதிகாரத்துல 5-6 வசனங்களை படிச்சு பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த 7ஆம் எக்காலம் முடியும் பொழுது என்ன நடக்கும்? அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களா மாறி போகும். அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார். இயேசு கிறிஸ்து பூமியில வந்துட்டு 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார். இன்னைக்கு பூமியில இருக்கிற ராஜ்யங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யங்களை போலவா இருக்குது? நிச்சயமா கிடையாது, இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்ப இயேசு கிறிஸ்து இந்த எக்காலத்தின் முடிவில் அவருடைய வருகை வந்துட்டு இருக்கும்ன்றதுதான் இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. பட் அதனுடைய முடிவின் காலகட்டத்துல தான் நம்ம இருக்கிறோம். காலம் சமீபமாயிற்று அப்படிங்கிற வசனத்தை நம்ம முதலாவது வாசித்தோம். மார்க் 1 அதிகாரம் 15வது வசனத்துல காலம் சமீபமா தான் இருக்குது. மனம் திரும்பி சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கம் பண்ணணும், நம்ம விசுவாசிக்கணும், கடைபிடிக்கணும்னு தான் இன்றைய காலத்தின் கட்டாயமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி இந்த பூமிக்கு வருவதற்கு, இந்த பரலோக ராஜ்யம் பூமிக்கு வருவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக தான் இருக்கிறார். அந்தந்த காலகட்டங்கள் நிறைவேறணும், அதன் அறிகுறிகள் வந்து நிறைவேறணும். அதற்காக தான் நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். பட் இயேசு கிறிஸ்து ராஜ்யம் பண்ணும் பொழுது நாமும் ராஜாக்களாக ஆசாரியர்களா இருக்கணும்னா நமக்கு என்ன தேவைன்றதை பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை வாசிப்போம். ரெவலேஷன் 19 verses 7 to 9. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டி ஆனவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். ஆமென். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் மிகவும் சமீபமா இருக்கிறது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்ப நாம தான் அவருடைய மணவாட்டியா இருக்கிறோம், இல்லைங்களா? அப்ப நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? வசனம் சொல்கிறது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அப்ப அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் தெரியும் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமா இருக்குதுன்னு சொல்லி. யாருக்கு தெரியும்? மணவாட்டி சபையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கள்ள சபையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியாது. அவங்களாம் ரகசிய வருகைன்னு சொல்லி ஒரு பொய்யான காரியத்தை நம்பிக்கிட்டு இருப்பாங்க. பட் அவருடைய கர்த்தருடைய உண்மையான சரீரமாகிய சபையில அவயங்களா இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் தெரியும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் சமீபமா இருக்கிறது. இப்போ மணவாட்டி சபையில அவயங்களா இருக்கிற நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு கொடுக்கப்பட்டது, அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பரிசுத்தவான்களுடைய நீதிகளோட நம்ம வந்துட்டு தயாரிப்போட இருக்கிறோமா? பரிசுத்தமா இருக்கிறவன் மேலும் பரிசுத்தமாகட்டும்னு சொல்லி வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப பரிசுத்தவான்களுடைய நீதிகளோட நம்ம காத்து கொண்டு இருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம்.
ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். பட் நம்ம அழைக்கப்பட்டவர்களா மட்டும் இருக்கக்கூடாது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் நம்ம இருக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கணும்னு சொன்னாக்க பரிசுத்தவான்களுடைய நீதிகள் மிகவும் அவசியமா இருக்கிறது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். காலம் சமீபமா இருக்கிறது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமா இருக்கிறது அப்படின்னு சொன்னா நாம ஆயத்தமாவோம். ஆவி, ஆத்மா, சரீரத்துல நாம ஆயத்தமாகணும். அவருக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களா, இண்டிவிஜுவலா மட்டுமல்ல, குடும்பமா மட்டுமல்ல, சபையாக கர்த்தருக்கு முன்பாக தகுதியோட நிற்பதற்கு நம்ம ஆயத்தமாகணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22-33 படிச்சு பாத்தீங்கன்னாக்க, ஒரு சபையா கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாம மகிமையுள்ள ஒரு சபையா, பிழையற்றவர்களா கர்த்தருக்கு முன்பாக நம்ம ஆயத்தமா இருக்கணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு தனி மனித வாழ்க்கையில வந்துட்டு நம்முடைய இருதயத்தை நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். தனி மனித வாழ்க்கையில ஆவி, ஆத்மா, சரீரத்தை கர்த்தருக்கு நம்ம அடிமையாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு அவயத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். அடுத்து 2வது, குடும்பத்தை சீர்தூக்கி பார்க்கணும். குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் வசனத்தின்படி தான் இருக்கிறாங்களா? அடுத்து 3வது காரியமா, நம்ம வசனத்தை கடைபிடிச்சு சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் தனி மனித வாழ்க்கை, 2வது குடும்பம், 3வது வசனத்தை கடைபிடிச்சு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது சபையிலையுமே ஒரு நல்ல சாட்சி இருக்கும். புறஜாதியாரன் மத்தியிலையுமே உங்களுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு நற்கிரியர்களாக அவங்க ஈஸியா கண்டுபிடிப்பாங்க. இதற்காக ஒரு ஜெபத்தோட நம்ம இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.